டேய், என் தங்கச்சி கொலை பண்ணிட்டு ஜெயில்ல இருக்கான்னு நீ சொன்னா அத நான் நம்பணுமா? சொல்லுடா, சொல்லு. அவ ஏன் இப்ப ஜெயில்ல இருக்கா? ஏய், எவ்வளவு பத்தி நான் யோசிக்க கூட விரும்பல. அவளை பத்தி என்கிட்ட கேட்டு மறுபடி சீண்டிக்கிட்டு இருக்க. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். திருட்டு ராஸ்கல், ஏன்டா இப்படி பண்ண? இங்க பார், அவளை நம்பின ஒரே பாவத்துக்காக நான் இன்னைக்கு அத்தனையும் தொலைச்சிட்டு எனக்கு சோறு போட்ட குடும்பம் முன்னாடி கூனை குறுகி நின்னு நரக வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கேன்டா. உன் தங்கச்சி செஞ்ச அக்கிரமத்துக்கு பின்னாடி நீயும் கூட்டா இருப்பேன்னு எனக்கு அப்பப்ப தோணுது. அது மட்டும் உண்மையா இருந்துச்சு சாவடிச்சு. இதுக்கு மேல எங்கேயாவது வந்து என்கிட்ட அவளை பத்தி பேசுன அப்புறம் என்னோட வேற ரூபத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும். போட்டி துவங்க உள்ளது. வாங்க வாங்க, வேகமா நடத்துவாங்க. இந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். அடடா சுடர் சீக்கிரம் பார்த்து பத்திரமா வா. அடுத்து 3 போட்டியாளர்கள் இருக்காங்க. வெச்சே இருக்கிறது 2 போட்டியாளர்கள் தான். யாரு அந்த கோட்டை முதல்ல நெருங்குறாங்களோ அவங்களுக்கு தங்க காசு பரிசாக வழங்கப்படும். வாவ், சூப்பரா பண்ணீங்க. தேங்க்ஸ். என்னாச்சு சண்முகம்? மேடம், சுடரோட அப்பாவை நான் இங்க பார்த்தேன். ஈவு இறக்கமே இல்லாத என் தங்கச்சியோட வாழ்க்கையவே நாசமாக்கிட்டான். அவன் முகத்துல சுடர் முழிக்கவே கூடாதுன்னு அப்படி சொன்னதா நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல. அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் மேடம். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே சுடர் எங்கிறது கூட்டிட்டு போயிடலாம் மேடம். கர்ணா, கால் வந்துகிட்டே இருந்துச்சு, அதான் போன் எடுத்துட்டு வந்தேன். சரி, நான் போய் கார் எடுத்து வேற இடத்துல பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். சார், போட்டியில நம்ம தம்பி மகேஷும் அந்த பொண்ணு சுடர் 2 பேருமே ஜெயிச்சிருக்காங்க. நம்ம தம்பி 2 செகண்ட் பின்னாடி வந்திருக்காப்ல. ஆனா நம்ம தம்பி தான் ஃபர்ஸ்ட் வந்தாருன்னு சொல்லி நம்ம தம்பிக்கே நோ அதெல்லாம் தப்பு. மகேஷ் டைம் பாஸ்க்கு தான் விளையாண்டான். நீங்க அவளுக்கே கொடுத்துருங்க. ஆமாப்பா, அந்த பொண்ணு எனக்கு முன்னாடி வந்துடாப்பா. அந்த காயின் எனக்கு வேண்டாம்ப்பா. அந்த பொண்ணு ரொம்பவே ஸ்வீட்டுப்பா. நீங்க போய் இந்த பிரைஸ் அந்த பொண்ணுக்கே கொடுத்துருங்க. சரிங்க சார், அப்படியே கொடுத்துடலாம். தம்பி, உங்க பாப்பாவுக்கு தான் தங்க காசு பரிசா கொடுக்க போறாங்க. வாங்க தம்பி, வந்து வாங்கிட்டு போங்க. எல்லாரும் வாங்க. ஹலோ சார், நான் வேலூர் ஜெயில் வார்டன் பேசுறேன் சார். எனக்கு எதுவும் கேட்கல. கோவில் ஃபங்க்ஷன்ல இருக்கேன். எனக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணு. நீங்க அப்புறம் பேசிக்கலாம். வாங்க gift கொடுத்துட்டு கிளம்புவோம். சார், கையால பரிசு கொடுங்க சார். அம்மா, உங்க கையால இந்த சால்வையை போட்டு விடுங்கம்மா. எனக்கு உங்களை விட்டா இப்ப யாருமே இல்ல. என் சுடருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நீங்க தான் காப்பாத்தணும். அந்த காஞ்சனா திரும்பி மனசு மாறி வந்துடணும். கர்ணா சார், கர்ணா சார், இதுக்கப்புறமும் இங்க இருந்தா சரியா வராது. உடனே இங்க இருந்து கிளம்ப வேண்டியதுதான். சுடர், வாமா போலாம். கர்ணா சார், கர்ணா சார். கர்ணாவுக்கும் வெற்றிக்கும் என் சுடரை பத்தி எதுவும் தெரியக்கூடாது. சுடருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். கர்ணா சார், அங்க பாருங்க சார். என்ன சொல்றீங்க? கேட்கல. சார், அங்க போறாங்க சார். என்னாச்சு? கட்டாய இருக்கு பாருங்க. வேண்டானே. ஏய், சீக்கிரமா போய் கம்பு எடுத்துட்டு வா. போ. சீக்கிரம். அபி. கர்ணா, தெரியல. யாரு இவங்க? அபிய பத்தி ஏதோ சொல்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ஒருவேளை இவங்க தான் நிறைய வாட்டி ஃபோன் பண்ணிருப்பாங்களோ. என் அக்கா உயிரை பறிச்சது போதாது அவளுக்கு. இவங்க முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டி போ. மேடம், சுடருக்கு பெரிய ஆபத்து மேடம். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சுடர் பத்திரமா இருக்கா, நீ கவலைப்படாத. சுடர் சர்டிபிகேட்ல நெருப்பு பட்டுடுச்சுன்னு சொல்லி உங்க அண்ணன் கால் பண்ணாரு. நான் தான் எங்க ஊர்ல நடந்த திருவிழாவுக்கு அவங்க எல்லாரையும் வர சொல்லி கோவிலுக்கு கூட்டிட்டு போனேன். இங்க மேடம பார்த்து சுடரோட டிசி வாங்குறதுக்காக தான் நான் இப்ப வந்தேன். சுடரு உனக்காக விபூதியும் குங்குமமும் கொடுத்து விட்டா. அந்த புது வார்டன் காஞ்சனா ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் எவ்வளவு கெஞ்சி அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சுடரை பத்தி கர்ணா கிட்ட சொல்லி பணம் வாங்க போறதா சொன்னாங்க. உங்க அண்ணன் கூட சுடரோட அப்பாவை கோவில்ல பார்த்ததா சொன்னாரு. அம்மு, சுடர், உங்களை சீக்கிரமா நாங்க எங்க கூட கூட்டிட்டு வந்துடுவோம் அம்மு. மாமா கூட சொன்னார் அம்மு. மாமா பக்கத்துல இருக்காரா? இருங்க, கொடுக்குறேன்.